இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் ஜுடிஷியரி, இந்திய நீதித்துறை எப்படி செயல்படுது, இந்திய நீதித்துறைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறோம். இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்கு கலெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் நம்பர் 12 பாருங்கள். சாப்டர் நம்பர் 12 ஜுடிஷியரி இன் இந்தியா. சரிங்களா? ஸோ ஜுடிஷியரி இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ், அது இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி. ஸோ மூணையும் சேர்த்து புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தான் இது கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எப்படி இது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் இந்த பகுதியிலேருந்து கேட்குறான். ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவு படித்தாலும் மறந்துடும் சீக்கிரமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்டிக்கல், நிறையா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் இருக்கிறதுனால நம்ம ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு முறை படித்தா ஞாபகத்தில் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த நோட்ஸ் அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டினியூ பண்ணி இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஜுடிஷியரி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா அப்படிங்கிறது பார்த்துங்க. சுப்ரீம் கோர்ட், சரிங்களா, அதுக்கப்புறம் ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு 3 நீதிமன்றங்கள். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 5, சில பார்ட் 5 ஆர்டிகல் 124லேருந்து 147, இதுவே ஒரு கேள்வியாக வரும். ஹை கோர்ட்டு பார்ட் 6 ஆர்டிகல் 214லேருந்து 231, சபார்டினேட் கோர்ட் பார்ட் 6 ஆர்டிகல் 233 to 237. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதுலேயே நிறைய கேள்விகள் வரும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாக தனியாக வரும். ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்ட் 5 ஆர்டிகல் 124 to 147 பார்த்தோம். இதில் ஆக்சுவலாக எப்படி இருக்காங்க அப்படின்னா, 8 மெம்பர்ஸ், ப்ரெசன்ட்லி 34 மெம்பர்ஸ் இருக்காங்களாமா. அதே மாதிரி இதுக்கான ஆக்ட் பாருங்கள் 1935 இருக்குது. இன்னாகரேட் பண்ணுறது 28 ஜனவரி 1950 இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சார்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஜுடிசிகேஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஹை கோர்ட் ரிலேட்டட். ஸோ எல்லாமே நீங்கள் போங்க. பட் என்னென்னா இதோடைய தியரட்டிக்கல் பார்ட் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு எப்படி ரிமூவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இந்த ஷார்ட் ஃபார்மை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அதாவது ஜுடிசிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, நீதித்துறை, நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது அதோடைய வரலாற்று பின்னணி அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சட்டம் 1773 சுப்ரீம் கோர்ட் ஜுடிசிகேட்டர் அட் கல்கட்டாவில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1935 ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 26 ஜனவரி 1950 சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு சிட்டிங் 28 ஜனவரி 1950 ஃபஸ்ட்டு சிட்டிங் அமையுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்களுடைய பிரிவி கவுன்சிலர் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் பண்ணுறோம். இப்போ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 124 to 147 ஆர்டிக்கல் ஆல்ரெடி பார்த்தோம். அதில் 124 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி இருக்கார் இல்லைங்களா, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இருப்பார்.
அவருக்கு வந்து அதிக எண்ணிக்கையிலான 7 நீதிபதிகளுக்கு மேல் இல்லாத அதிக எண்ணிக்கையில் நிர்ணயிக்கும் வரை, அதாவது 1+7 அது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து தனியாக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க 2019. 31லேருந்து 34 இன்க்ளூடிங் சிஜிஐ பற்றி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் கேரண்டர் ஆஃப் தி எஃப்ஆர் ஆஃப் தி சிட்டிசன்ஸ், அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அதே மாதிரி அரசியலமைப்பின் காவலன் அப்படின்னு பாதுகாவலன் சொல்லக்கூடியதும் இந்த சுப்ரீம் கோர்ட்டு தான். இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த அரசியலமைப்பு கீழ் எப்படி நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆர்டிக்கல் 129, அதுக்கப்புறம் 130 இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ஸ் டெல்லி அஸ் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 143 என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஜனாதிபதியால் செய்யப்படும் மனுக்கள் குறைந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முடிவு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜட்ஜஸை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கீழே தான் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள் எல்லாத்தையுமே ஜனாதிபதி தான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993 ரூலிங் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு பி அப்பாயிண்டட் அஸ் சிஜேஐ. இரண்டாவது நீதிபதி வழக்கில் வந்து உச்ச நீதிமன்ற மூத்த தலைமை நீதிபதியை வந்து அவரே வந்து கீழே உள்ள நீதிபதிகள் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நோ மென்ஷன்ஸ் ஆஃப் தி கொலிஜியம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். இப்போ நம்ம கொலிஜியம் முறை அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அந்த கொலிஜியம் வந்து இப்போதைக்கு அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒன்று, அது லீகலி கிடையாது. அது உச்ச நீதிமன்ற குழு வந்து தலைமை நீதிமன்றம் மற்றும் 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்களாமா. இப்போ இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளை வந்து தேர்வு செய்வது கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது, சரிங்களா? 1982 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொலிஜியம் அப்படிங்கிறத வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் அல்லது உடன்பாடு நடந்துக்குது. செகண்ட் ஜட்ஜ் கேஸ் இப்போ 1993 சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட்ஸ் ஆப்ஷன் கன்சல்டேஷன்ஸ் டு கன்கரன்ஸ். அதாவது இரண்டாம் நீதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் தனது கருத்தை வந்து மாற்றி அமைக்குதாமா. மூன்றாவது நீதிபதி அமைக்கிறதுக்கு 1998 அடுத்த ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. 99 CAA 2014 NJAC டு ரீப்ளேஸ் கொலிஜியம் சிஸ்டம். இந்த கொலிஜியம் முறையை வந்து 2014 அப்புறம் ரீப்ளேஸ், அது 99th CAA அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் யாரை வந்து தேர்வெடுக்கிறது, அந்த நீதிபதிகள் யார் தேர்வு தனியாகவே இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு தனியாக இருக்குது. அது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷரி, நீதித்துறையின் தனியாக சுதந்திரம் இருக்காங்க. இப்போ நீதிபதிகளுடைய தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிட்டிசனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 5 வருடங்கள், சரிங்களா? ஸோ ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் ஜட்ஜாக இருக்கணும் ஒரு கண்டிஷன். இல்லை அப்படின்னா அட்வொகேட் ஆஃப் தி ஹைகோர்ட் ஃபார் தி 10 years இருக்கணும், சரிங்களா? ஹீ ஷுட் பி டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட், ஒரு பிரபலமான வழக்கறிஞர்களாக இருக்கணும். மினிமம் ஏஜ், குறைந்தபட்ச வயதெல்லாம் பெருசாக இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ, சரிங்களா? ஸோ குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு கேட்பாங்க, அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? நீதிபதியோடைய பதவிக்காலம்லாம் இருக்குது, அது டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இருக்குது. நோ ஃபிக்ஸ்டு தி கான்ஸ்டியூஷன், இது வந்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதான் இல்லை, இதுவும் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, சரிங்களா? இது நம்ம படித்து வச்சுக்கணும். ரெசிக்னேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பை ரைட்டிங் டு தி பிரசிடென்ட், பதவி விலகல் வந்து ஜனாதிபதியிடம் கடிதம் கொடுக்கலாம். ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி அட்டைன்ஸ் தி ஏஜ் ஆஃப் 65 years, 65 வயது எட்டு வரை பதவியில் இருக்கலாம் அல்லது ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நீதிபதிகளை நீக்குதல், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு தான் பிரசிடெண்ட்டை போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீக்குங்க அப்படின்னு. அந்த
பார்லிமெண்ட்டு ஒரு மோஷன் கொண்டு வருவாங்க. 100 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் சைன் பண்ணியிருக்கணும். 50 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் மே அட்மிட் ஆர் ரெஃப்யூஸ் இட். ஒருவேளை அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். இதை யாரும் உள்ளே போக முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இன்கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள், 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்களாமா. அந்த குழு உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழுவை விசாரிப்பாங்க. சரிங்களா? அது இல்லாமல் பெரும்பான்மை கிடைக்கணும். லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை கிடைக்கணும். இப்போ உச்ச நீதிமன்ற எந்த நீதிபதியும் பதவி நீக்கம் இதுவரை செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதுவும் கேள்வி எக்ஸாமில் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் வி ராமசாமி 1991-93, ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா 2017-2018, the resolutions were defeated in the parliament. அவர்களுக்காக பதவி நீக்கத்திற்காக வரக்கூடிய அந்த மோஷனை பார்லிமெண்ட் நிராகரிச்சிச்சு அப்படிங்கிறத தோற்கடிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வேணைய விதிமுறைகள் இருக்குதானா? இருக்குது. ஆர்டிக்கல் 126 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்டட் எ ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அன் ஆக்டிங் சிஜேஐ. இது ஒரு முக்கியமான கேள்வி, படித்து வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 127 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான கோரம் இல்லாததால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த உயர் நீதிமன்ற நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் தற்காலிகமாக நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி 127 குறிப்பிடப்பட்டுள்ளது. 128 எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தற்காலிகமாக நீங்கள் வந்து நீதிபதியாக செயல்பட அனுமதி கூறலாம் சொல்லி 126, 27, 28 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? இதனுடைய அதிகார வரம்பு, அந்த ஜுடிஷிகேஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அதிகார வரம்பு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்துங்க, உங்களுடைய அதிகார வரம்பு அப்படி பார்த்து சொன்னால் பாருங்கள், ரிட் ஜுடிஷிகேஷன்ஸ், ரிட் அதிகார வரம்பு இருக்குது, அசல் அதிகார வரம்பு, அதே மாதிரி மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஸோ அட்வைசரி ஜுடிஷிகேஷன் சொல்லக்கூடிய ஆலோசனை அதிகார வரம்பு. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரிஜினல் ஜுடிஷிகேஷன் அப்படிங்கிறது இதுக்கான ஆர்டிக்கல் வந்து 131 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சைகளை வந்து இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு அண்டு 1 or more ஸ்டேட்ஸ், சரிங்களா? சென்ட்ரு அண்டு 1 or more ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் பெட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் 2 or more ஸ்டேட்ஸ், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ்லி ஒரிஜினல் பவர் டு ஹியர் தி ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அதோடைய பவர்ஸை வந்து ஒரிஜினல் ஜுடிஷிகேஷன் பற்றி சொல்கிறாங்க. ரிட் ஜுடிஷிகேஷன் இருக்குது. இது ஆர்டிக்கல் 32 நீதி பேராணை அதிகார வரம்பு. சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர்ட் வித் ஒரிஜினல் ஜுடிஷிகேஷன் டு இஷ்யூ ரைட்ஸ். சரிங்களா? இதை வந்து அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. என்ன? குடியுரிமை அமல்படுத்துவதற்கு ஆட்குணர்விப்பு, செயலுறுத்து, தடை உறுத்து, தகுதி வினைவு, நெறிமுறை கேட்பு, நீதி பேராணை வழங்கும் அதிகாரம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வச்சுக்கணும். ஸோ ஹெபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கியூரண்டோ, செரிட்டோரி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி எஃப்ஆர் ஆஃப் தி அக்ரிகேட்டிவ் சிட்டிசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சுப்ரீம் கோர்ட் as ஒரிஜினல் அண்ட் கன்கரண்ட் ஜுடிஷிகேஷன் இன் திஸ் ரெக்கார்ட் அப்படின்னு. அடுத்த ஒரு மேல்முறையீட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீலேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜுடிஷிகேஷன். இந்த மேல்முறையீட்டு முறைனா என்ன? கீழ் நீதிமன்றங்களை கொடுத்த தீர்ப்பை நம்ம உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்பீல் பண்ணக்கூடியதான். ஸோ அப்பீல் இன் சிவில் மேட்டர்ஸ், அதனால் சிவில் பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் ஆர்டிகல் 136 எக்ஸப்ட் மிலிட்டரி ட்ரைபுனல் அண்டு கோர்ட் மேரிட்டல். அதாவது இராணுவ நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட எந்த முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்டு விசேட அனுமதி அளிக்காது. சரிங்களா? அடுத்த அட்வைசரி ஜுடிசிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 143. ஒவ்வொரு ஜுடிசிகேஷன் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பிரசிடென்ட் to seek the opinion of the Supreme Court through Attorney General of India in the 2 categories. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அது முக்கியமானது. அதே மாதிரி எனி டிஸ்பியூட்ஸ் அரைசிங் ஆக்ட், எனி ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டி அக்ரிமெண்ட், என்கேஜ்மெண்ட் மேண்டேட்டரி ஆன் சுப்ரீம் கோர்ட் டு டெண்டர் ஒப்பீனியன். இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது போன்ற கருத்துக்கள் ஆலோசனை அடிப்படையில் மட்டுமே உள்ளன அப்படிங்கிறதா இந்த அட்வைசரி இருக்கக்கூடிய ஜுடிசிகேஷன்ஸ். வேறு ஏதாவது பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரின் தேர்தல் பிரச்சனைகளை குறித்து தீர்ப்பு வழங்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சட்டங்கள் இந்தியாவில் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் பொருந்தும். அனைத்து நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் மீது மேற்பார்வை நீதித்துறை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஒன்று, என்னது கியூரேட்டிவ் பெட்டிஷன்ஸ், சீர் ஆய்வு மனு அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு கேஸு 2002 ஒரு கேஸு ரூபா அசோக் ஹூரா மற்றொரு வழக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வு மனு நிராகரிக்கப்பட்டாங்களாமா. இதை வந்து ஆர்டிக்கல் 137 பிரிவு அதுக்கப்புறம் 145 பிரிவு கீழே வந்து எந்த ஒரு தீர்ப்பையும் மறு பரிசீலனை செய்ய சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தையும் அவன் வந்து எடுத்து அவங்க முடிவு பண்ணான எது வேணாலும் செய்யலாம். மனு வழக்கமாக நீதிபதிகள் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அவாய்டு மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரிவெண்ட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ். அதை வந்து எந்த ஒரு தவறுகள் இழைக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. அடுத்த ஹைகோர்ட்ஸ் உயர் நீதிமன்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த உயர் நீதிமன்றங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஸோ ஃபஸ்ட்டு 1862 கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் அப்போ தான் பிரசிடென்சி இருந்தது இல்லையா? அந்த பிரசிடென்சியை பேஸ் பண்ணி இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின் அடிப்படையில் வந்தது. அதுக்கப்புறம் முதல் 4th இது முடிஞ்சு கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸுக்கு அப்புறம் 4th ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து 1986 அலகாபாத்தில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 செப்பரேட் ஹைகோர்ட்ஸ் ஃபார் தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி தனியாக அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. ஸோ இதுவரை 25 ஹைகோர்ட்ஸ்கள் இருக்குதாமா. 25வது ஹைகோர்ட்டு தான் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அமராவதி ஜான்வரி 2019 செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கான கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 பகுதி பார்ட் 6 ஸ்டேட்டுக்கு 214 231 கொடுக்கப்பட்டுள்ளது. செகண்ட் ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட் இன் தி கண்ட்ரி அப்படின்னா அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட். 7th Amendment Act 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states. சரி, 2-3 ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது 7வது திருத்த சட்டம் 1956 கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி இஸ் ஒன்லி யூனியன் டெரிட்டரி இன் இந்தியா ஹேவிங் ஹை கோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஆர்டிகல் 216 சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். பிரிவு 216 அதில் பிரகாரம் தான் இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்கிரேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், எவ்வளோ பலம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஜனாதிபதியினுடைய விருப்பப்படி தான் இருக்கும். அதெல்லாம் படித்து வச்சுக்கோ. இப்போ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி இருப்பார் அப்படின்னா, தலைமை நீதிபதி மற்றும் ஆளுநருடன் கலந்தாலோசித்து பின்னர்
ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார். சரிங்களா? இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, யாருடைய கன்சல்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி கன்சர்ன்ட் ஹைகோர்ட். சரிங்களா? இன் கேஸ் ஆஃப் காமன் ஹைகோர்ட்ஸ் ஃபார் 2 or more states, the governors of all the states concerned are consulted by the president. ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி தான் செய்கிறாங்க. The Minister of Law and Justice will put up the recommendations to the Prime Minister, who will advise the President on the appointment. ஸோ அந்த லா இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா, ஜஸ்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பரிந்துரைகள் வழங்குவாங்க. பிரதமர் நியமனம் குறித்து ஜனாதிபதியிடம் ஆலோசனையும் வழங்கப்படும். உயர் நீதிமன்ற நீதிபதி மற்ற நீதிமன்றங்களுக்கும் மாற்றவும் படலாம். ஸோ ஹைகோர்ட் கொலிஜியம் தனியாக இருக்குது, அவங்களுக்கு குழு ஒன்று இருக்குது. தலைமை நீதிபதி மற்றும் 4 முக்கிய மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ நீதிபதிகளுடைய தகுதிகள் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒன்றும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இருக்கோ அதே தான். சிட்டிசன்ஸ் அது இல்லாமல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்கணும், அல்லது அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்டில் ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். நோ மினிமம் ஏஜ், எப்படி ஹைகோர்ட்டுக்கு இருக்குதோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதே மாதிரி மினிமம் ஏஜ் கிடையாது. டிஸ்டிங்யூஸ் ஜூரிஸ்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட்ஸ். இது முக்கியமான இல்லையா. சிறந்த சட்ட வல்லுநர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கு அரசியலமைப்பில் எந்த ஒரு இதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி, அவங்க நீதிபதிகளை எப்படி இடமாற்றம் செய்வதற்கான முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் 222(1) தெளிவாக கூறப்பட்டுள்ளது. என்னன்னா, தலைமை நீதிபதியுடைய ஆலோசித்து தான் எதையுமே வந்து செய்வாங்க. அது குடியரசுத் தலைவரால் செய்யப்படக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர். 3 ஜட்ஜஸ் கேஸ், 3 நீதிபதிகளுடைய இது கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, the transfer can be ordered only on public interest for the better administration of justice. இது பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரி, இவங்களுடைய உறுதிமொழி, ஆணைமொழி, the oath of or affirmations அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் நியமித்த நபருக்கு முன்பாக தான் அவங்க வந்து உறுதிமொழி கொடுப்பாங்க. பதவிக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டென்யூர்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ், அது ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அப்படி ஒரு பதவிக்காலம் எதுவுமே நோ ஃபிக்ஸ்டு டென்யூர் பை தி ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன்ஸ். ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் தி அட்டென்ஸ் ஆஃப் ஏஜ் 62 இயர்ஸ். அங்கே 65 வயது, இங்கே 62 வயது. சுப்ரீம் கோர்ட் 65, இங்கே ஹைகோர்ட் வந்து 62. பதவி விலகல் அஸ்யூஷுவல் ஜனாதிபதி தான் அந்த கடிதம் கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் அவர் பதவியில் இருந்து நீக்கப்படலாம். ஸோ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நீதிபதிகளுக்கும். சரிங்களா? ஸோ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 ரெகுலேட்ஸ் தி ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல். எப்படி பண்ணுறாங்க? ஆஸ் யூஷுவலாக வந்து 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி present and voting plus majority of the total membership. அப்படி தான் இருக்கணும். இந்த மோஷன் கொண்டு வரத்துக்கு அசோஷுவலாக 100 மெம்பர்ஸ் லோக்சபா, 50 மெம்பர்ஸ் ராஜ்யசபா உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். சபாநாயகர்கிட்ட அனுப்பணும். அவர் ஏற்பார் அல்லது ஏற்காமலும் இருக்க அவருடைய விருப்பம். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்? 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்பார். அது அசோஷுவல் சீஃப் ஜஸ்டிஸ் or judges of Supreme Court, Chief Justice of High Court, distinguished jurist, அவங்க தான் இதை விசாரிப்பாங்க. இந்த குழு பரிந்துரை வந்து பேரில் அது 2 அவைகளையும் சிறப்பு பெரும்பான்மை கிடைச்சதுக்கு அப்புறம் ஜனாதிபதியால் அவரை நம்ம ரிமூவல் செய்ய முடியும். இது இல்லாமல் வேறு ஏதாவது அதர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா, ஆர்டிக்கல் 223 சொல்கிறாங்க. Acting CJI of High Court appointed by the President
டியூ டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போது வேக்கன்சியாக இருக்கும்போது, சிஜேஇஸ் இஸ் டெம்பரலி ஆப்சண்ட்டாக இருக்கும்போது, சிஜேஇஸ் அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் டியூட்டிஸ். இந்த முக்கியமான 3 காரணத்துக்காக மட்டும்தான். இதை தவிர்த்து ஆர்டிகல் 224 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் duly qualified person as additional judges of the High Court for a temporary period not exceeding 2 years. முக்கியமான சிறப்பான லைன்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் போட்டது மட்டும் படிச்சிடாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 224A. Chief Justice of High Court of a state can recuse a retired judges of the High Court or any other High Court to act as judges of High Court that state of the temporary period. எல்லாமே ரூல்ஸுங்க. ஆர்டிக்கல் 224A கொடுக்கப்பட்டுள்ள ரூல்ஸ். நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணி படிக்கவே முடியாது. அந்த கொடுத்த லைன்ஸை நம்ம தெளிவாக படித்தே ஆகணும். சரிங்களா? எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகார வரம்புகள் இருப்பதை போலவே இந்த ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 225 கூறப்பட்டுள்ளது. ஸோ அவங்களுக்கு அசல் அதிகார வரம்பு இருக்குது, நீதி பேராணை இருக்குது, அப்பீலேட் ஜுடிசிகேஷன் இருக்குது, சூப்பர்வைசி ஜுடிசிகேஷன் இருக்குது, துணை நீதிமன்றங்கள் மீது கட்டுப்பாடு, கோர்ட் ஆஃப் ரிகார்டு அப்படின்னு பதிவி நீதிமன்றங்கள் இருக்குது. அதுக்கான ஆர்டிக்கல் 215. எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்த மாதிரியே ஸோ ஹை கோர்ட்டுக்கும் நம்ம இப்போது தெளிவாக ஒரிஜினல் ஜுடிசிகேஷன்ஸ் அசல் அதிகார வரம்பு அப்படின்னா, மேல்முறையீட்டு வழியில் அல்லாமல் முதல் நிலை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்ச்சைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா விசாரிக்க முடியும். சரிங்களா? டஸ் நாட் கவர் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ். கூட்டாட்சி தகராறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஒரிஜினல் ஜுடிசிகேஷன் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் நேரோவர் தென் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது, குறைவாக தான் விசாரிப்பாங்க. ரிட் ஜுடிசிகேஷன்ஸ் ஆர்டிக்கல் 226 இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் உத்தரவுகளை வழங்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு உண்டு. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்துடன் ஒப்பிடும்போது உத்தரவுகளை பொறுத்தவரை அதிகாரங்களை பொறுத்து தான் இருக்குது. இதுக்கான கேசஸ் 1997 நடந்திருக்குது. யார் கேஸு? சந்திரகுமார் வழக்கு. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, அரசியலமைப்பு அடிப்படை அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தீர்ப்பு. அதே மாதிரி 5 நீதி பேராணைகள் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்று ஹேபஸ் கார்பஸ், அங்கே பார்த்தோம் இல்லையா, ஆட்கொணர்வு அப்படிங்கிறது சட்ட விரோத கைதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஹேபஸ் கார்பஸ். மேண்டமஸ் அப்படிங்கிறது செயல் உறுத்து அந்தந்த பொது அதிகாரிகளால் தனது வேலையை செய்ய சட்ட உதவி தேவைப்படும் மனுதாரரை இது பாதுகாக்கப்படக்கூடிய நீதி பேராணை. ப்ரோஹிபிஷன்ஸ் அப்படிங்கிறது இட் ப்ரோஹிபிட்ஸ் எ சபார்டினேட் கோட் ஃப்ரம் தி ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜுடிசிகேஷன். ஸோ 3 சிறப்பாக படிச்சிருக்கோம். இன்னும் 2 பார்க்கலாம். 2 என்ன? ஸோ செரிட்டோரரி, it causes an order issued by subordinate court by the overstepping in judications. நெறிமுறை கேட்குறாங்க. தனது அதிகார வரம்பை தாண்டி கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய முடியும். யார்? ஹைகோர்ட்டு. கியூவரண்டோன்னு இருக்குது, தகுதி வினைவுன்னு இருக்குது. இட் ப்ரிவென்ட்ஸ். சரிங்களா? ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். சட்டவிரோதமான முறையில் பொது அலுவலகத்தை அபகரிப்பதை இதை தடுக்கக்கூடிய கியூவரண்டோ அப்படிங்கிறது. ஸோ அப்பீலேட் ஜுடிசிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மேல் நீதிமன்றத்தில் நம்ம அப்பீல் பண்ணுறதான் இது குறிக்குது. அதுக்கான ஆர்டிக்கல் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சூப்பர்வைசரி ஜுடிசிகேஷன் ஆர்டிக்கல் 277 என்ன? பிராந்திய அதிகார வரம்பில் செயல்படும் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் மீது மேற்பார்வை
பார்க்கலாம், சூப்பர்வைசரி பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அது வந்து மிலிட்டரி கோர்ட்ஸ், ட்ரைபுனல்ஸ் கோர்ட்ஸ்லாம் கணக்கில் சேராது. இட் கேன் சூமோட்டோ, வரம்புக்கு உட்பட்டது. என்னன்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஜுடிஸ், அதிகார வரம்பை மீறுதல், கிராஸ் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜுடிஸ், இயற்கை நீதியின் பாலியல் மீறல், எரர் ஆஃப் லா, சட்ட தவறு, disregard to the law of superior courts, perverse findings and manifest injustice, தவறான கண்டுபிடிப்புகள், வெளிப்படையான அநீதிகள் எல்லாமே வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றங்கள், த கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் பை ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய துணை நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இட் கேன் வித்ட்ரா எ கேஸ் பெண்டிங் இன் சபார்டினேட் கோர்ட். அதன் சட்டம் அதன் பிரதேச அதிகார வரம்புக்குள் செயல்படும் அனைத்து கீழ் நீதிமன்றங்களும் கட்டாயமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து தீர்ப்புகள், நடவடிக்கைகள், ஹைகோர்ட்டின் செயல் பதிவு எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு கீழ் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படும் போது சான்று மதிப்புள்ளதாக கருதப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே இங்கே செல்லுபடி ஆகாது. இதுக்கு வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 இருக்குது. ஒரு நீதிமன்றங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும், இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றங்கள் அவமதிப்புக்காக இருக்குது, தனியாகவே ஒரு லா இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ஹைகோர்ட்டு ஜுடிசிகேஷன் அதிகார வரம்பு யார்? பாம்பே ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்ராஸ், கோவா, தாதர், நாகர்வல்லி, டாமன் டையூ. குவஹாட்டி ஹைகோர்ட் வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். பஞ்சாப் ஹரியானா வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். கல்கத்தா ஹைகோர்ட் வெஸ்ட் பெங்கால், அந்தமான், நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி. கேரளா ஹைகோர்ட்டு கேரளா, லட்சத்தீவு. ஸோ எந்தெந்த டெரிட்டரியில் அவங்க வந்து அதை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டை பற்றி டீட்டெயில்ஸாக படித்தோம். பட் நீங்கள் வந்து நான் ஓரளவு மேலே படிச்சுட்டு போயிருக்கேன். நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி மெதுவாக வந்து சிறப்பாக மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வந்து காலேஜில் படிச்சிட்டோம், நம்மளாம் படித்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருவோம், ஞாபகத்தில் வச்சுக்குவோம் அப்படிங்கலாம் செகண்ட் கேஸ், சரிங்களா? அது எக்ஸ்ட்ரானரி. நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும், அப்போ ஞாபகத்தில் இருக்கும். சபார்டினேட் கோர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கான ஆர்டிக்கல் வந்து 233, 237 பகுதி 6 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மாவட்ட மற்றும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடியதான் இந்த சபார்டினேட் நீதிமன்றங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ஆர்டிக்கல் 233 கூறப்பட்டுள்ளது. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க கேட்பாங்க, சரிங்களா? ஹைகோர்ட் சொல்லி ஹைகோர்ட்டை கலந்து ஆலோசித்து கவர்னரால் அது நியமிக்கப்படுவார்கள். ஸோ தகுதிகள் அசோஷியல் அதே தான், கொஞ்சம் அதனுடைய இயர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இட் ஷுட் நாட் பி ஆல்ரெடி பி இன் சர்வீஸ் ஆஃப் தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட், எங்கேயுமே இருக்கக்கூடாது. அட்வொகேட் ஃபார் தி 7 years, இட் ஷுட் பி recommended by the High Court for appointment. Appointment of persons, either district judges, அதுக்கான ஆர்டிகல் 234 கூறப்பட்டுள்ளது. By governor, the state, after consultation with the state public service commissions and high courts, அவங்கள்ட்ட ஆலோசித்து தான் எதுவுமே அவங்க முடிவு எடுப்பாங்க. ஸோ சபார்டினேட் கோர்ட்டு உடைய அந்த சார்ட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆர்டிக்கல் 233, 237. இவங்களுக்கு என்னென்ன அதிகார வரம்புகள், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம், எல்லாமே டீட்டெயில்ஸு இந்த சார்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம வந்து இங்கே தியரட்டிக்கலாக பார்க்குறோம். கீழ்நிலை நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடுகள் என்ன? ஆர்டிக்கல் 235 ஹைகோர்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. போஸ்டிங் கொடுக்குறது, ப்ரொமோஷன் கொடுக்குறது, லீவ் ஆஃப் பர்சனல் எல்லாத்தையும் பணியாளர் விடுமுறை கொடுக்குறது எல்லாமே இதுதான். இன் ஸ்டேட் த ஜுடிஷியல் சர்வீஸ் எனி பொசிஷன்ஸ் பிலோ த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தான் வந்து நடக்கும். இவங்களுக்கான ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு மற்றும் அதிகார வரம்பு எப்படி இருக்குன்னா, மாவட்ட நீதிபதி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அந்த மாவட்டத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரியாக ஒருத்தர் இருப்பாங்க.
சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் இரண்டிலும் அசல் மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரம் இருப்பாங்க. நீதித்துறை மற்றும் நிர்வாக அதிகாரங்களை அவர் பயன்படுத்திக்கலாம். He also supervisory powers overall the subordinate courts in the டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து டோட்டலாக சூப்பர்வைசரி அவர் பண்ணிக்கிறார். செஷன் ஜட்ஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அமர்வு நீதிமன்றம். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆயுள் தண்டனை, மரண தண்டனை உட்பட எந்த ஒரு தண்டனையும் விதிக்க அமர்வு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. அவர் நிறைவேற்றிய மரண தண்டனை மேல்முறை செய்தாலும் இல்லாவிட்டாலும் உயர் நீதிமன்றத்தால் அது உறுதி செய்யப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்து ஹை கோர்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டேட் லெவல்ஸில். சரிங்களா? அது இல்லாமல் சப்பார்டினேட் கோர்ட்ஸும் இருப்பாங்க. இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த மெட்ரோபாலிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கோர்ட்டை வந்து சிவில் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிறாங்க. கிரிமினல்ஸ் சம்மந்தப்பட்டது இவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சிவில் கிரிமினல் சம்மந்தப்பட்ட அதுக்கான தனித்தனி செஷன்ஸு அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அவங்களுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்தெந்த ஏரியாவை இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மெட்ரோபாலிட்டியன் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ஸ், ஸ்மால் கேசஸ், அதே மாதிரி கிரிமினல் அந்த செஷன் கோர்ட், மெட்ரோபாலிட்டியன்ஸ் அண்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு தனியாக பிரிப்பாங்களாமா. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சிவில் ஜட்ஜஸ்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கிரிமினல் வந்து செஷன் கோர்ட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்க்குறாங்க. ட்ரைபுனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரைபுனல்ஸ் இன்கம் டேக்ஸ், ட்ரைபுனல் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ், அதே மாதிரி ஆப்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ், ரெண்டல் கண்ட்ரோல் ட்ரைபுனல்ஸ், நேஷ்னல் கிரீன் ட்ரைபுனல்ஸ் எல்லாமே வந்து ட்ரைபுனல் கோர்ட் வந்து பார்க்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோர்ட், லேபர் கோர்ட், ஃபேமிலி கோர்ட்டுன்றது தனித்தனியாக இருக்காங்க. இப்போ தனியாக ட்ரைபுனல் கோர்ட்னால் என்ன, தீர்ப்பாயம் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ரோமன் சிஸ்டத்தில் சூறப்பட்டுள்ள ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஸ்டேட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் பிரகாரம் தான் இது செய்கிறாங்க. டு ரிசால்வ் தி டிஸ்ட்ரிபியூட்ஸ் இன் ஸ்பீடி, அதாவது முக்கியமானது குறைந்த செலவில் அதிகமாக வேகமாக நம்ம வந்து எஃபிஷியன்ட் மேனரில் அந்த தீர்ப்பு கொடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கான அரசியலமைப்பு விதிகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதாவது 42வது சட்ட திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி இது வந்து 14வது ஏ அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 323A நிர்வாக நீதிமன்றங்கள் தொடர்புடையது, 323B மற்ற விஷயங்கள் நீதிமன்றங்கள் வந்து கையாளக்கூடிய விதம். ஸோ ஆர்டிகல் 323A 323Bயை வந்து நீங்கள் இது கோத்ரூ பண்ணிக்கணும். இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் இருக்குது 323A நிர்வாக தீர்ப்பாயம். இவங்க வந்து நிர்வாக நீதிமன்றங்கள் சட்டத்தை 1985 படி இருக்கும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1 CAT அண்ட் SAT அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் கேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ், மத்திய நிர்வாக தீர்ப்பாயம். இது 1985 நிறுவப்பட்டது. தலைமையகம் வந்து புதுடெல்லி. 17 வழக்கு பெஞ்சுகள்லாம் இருக்குது. உயர் நீதிமன்றங்களை செயல்படுத்தி ஜெய்ப்பூர், லக்னோலையும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், காம்போசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல உறுப்பினர் கொண்ட ஒரு அமைப்பு. இதில் ஒரு தலைவர் மற்றும் பல உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதான் கேட். 2019 இல்லையா, 1 சேர்மன் அண்ட் 65 மெம்பர்ஸ்ன்னு சொல்லி தனியாக சட்டம் கொடுக்கப்பட்டது. இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஜனாதிபதி. ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாஸ் நீதித்துறை மற்றும் நிர்வாக பகுதியில் இருக்கும். இவங்களுடைய பதவி காலம் டைம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் இருப்பார், 5 வருடங்கள் இருக்கலாம், அல்லது ஏஜஸ் ஆஃப் 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்.
ஃபார் 5 இயர்ஸ் அன்டில் தே அட்டன் தி ஏஜ் ஆஃப் 62 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது நமக்கு தெரியும், சிஜிஐ பண்ணுவார், அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் வந்து இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 பிரகாரம் தான் இருக்கும். த பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி கேட் அலோஸ் அப்ளிகன்ட் டு அப்பியர் எய்தர் இன் பர்சன் ஆர் த்ரூ ஏ லாயரில் கூட செய்ய முடியும். இதே ஒரு மாநில நிர்வாக தீர்ப்பாயம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான தனியார் சட்டம் 1985 கொடுக்கப்பட்டுள்ளது. 9 மாநிலங்கள் ஆந்திர பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா 2019 சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளது. த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் மேட்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். Chairman and members appointed the President of India in the consultation of Governor. ஸோ ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி படித்து வச்சுக்கணும். என்ஜிடி இது முக்கியமானது, தேசிய பசுமை தீர்ப்பாயம், ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 சட்டப்படி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது வந்து நேஷ்னல் என்விரான்மெண்டல் ட்ரிபியூனல் ஆக்ட் 1995, நேஷ்னல் என்விரான்மெண்டல் அப்பீலேட் அத்தாரிட்டி ஆக்ட் 1997 சேர்த்து இது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சப்போர்ட்டிவான சட்டங்கள். லா கமிஷன்ஸ் இன் தி 186 ரிப்போர்ட். பிரின்சிபல் ஆஃப் பிளேஸ் சிட்டிங் நியூ டெல்லி. ரீஜனல் பெஞ்சஸ் வந்து எங்கே இருக்குது? போபால், பூனே, கொல்கட்டா, சென்னை அப்படிங்கிற இடத்துல இந்த தீர்ப்பாயங்கள் காணப்படுது. ஏடிஆர்னு ஒன்று, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ், மாற்று முறை தீர்வு. கட்சிகள் தங்களுடைய பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு தனியார் நீதிமன்றத்தை தீர்க்க அது வழிவகக்கூடிய முக்கியமான ஒரு நடைமுறை. இது இல்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடும் தகுதி வாய்ந்த நடுநிலை இடைத்தரகர்களும் இவங்க உதவியுடன் இந்த வேலைகள் செய்வாங்களாமா. நடுவர் தீர்ப்பு என்ன எப்படின்னா, ஒரு நடுநிலையான 3ஆம் தரம் அல்லது கட்சியில் வழக்கில் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க. இதில் வந்து எப்படி வழங்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுக்கறதில்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியேஷன் கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டி மீடியேஷன், அதே மாதிரி கான்சிலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, சமரசம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு இதை தீர்ப்பாயங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குது, தேசிய சட்ட சேவை ஆணையம். இது ஒரு ஸ்டேச்சுட்டரி பாடி. இது எக்ஸாம்பிள் கேட்டது, இது என்ன பாடின்னு கேட்பாங்க. ஸ்டேச்சுட்டரி பாடி, சட்ட சேவையில் அதிகார சபை சட்டம் 1987 கீழே வந்து உருவாக்கப்பட்டது. எதுக்கு? சமூகத்தில் பலவீனமான பிரிவுகளுக்கு இலவச சட்ட சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லோக் அதாலத் அப்படிங்கிறது அந்த பேரை மாற்றினாங்க. லோக் அதாலத் மக்கள் குறை நீதிமன்றம், இது ஒரு ஃபேமஸ்ஸு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. லோக் அதாலத்னால் என்னது? பீப்புள்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது. குஜராத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து 1982 அதாலத் முகாம் நடத்தப்பட்டது. சட்ட சேவைகள் அதிகாரத்தில் இது கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கான லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 பிரகாரம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க, சட்ட திருத்தம் 2002 கொடுத்து இதுக்கு வந்து நிரந்தர லோக் அதாலத் நிறுவதாக கொடுக்கப்பட்டாங்க. நீதிமன்ற கட்டணம் கிடையாது இதுக்கு. லோக் அதாலத்தில் டைரெக்டாக நம்ம வந்து நேரடியாக எந்த செலவு இல்லாமல் நம்ம நீதிமன்ற வழக்கு நடத்தலாம். ரூல் ஆஃப் லா, சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்ன? அரசாங்கத்தின் மீது சட்டத்தின் மேலாதிக்கத்தை குறிக்கக்கூடியது இந்த ரூல் ஆஃப் லா. சீஃப் ஜஸ்டிஸ் எட்வர்ட் கோக், இங்கிலாந்து, கிங்ஸ் ஜேம்ஸ் I considered to be the originator of this doctrine. இந்த இங்கிலாந்திலிருந்து தான் ஃபஸ்ட்டு இது உருவாக்கப்பட்டது. கிங் ஷுட் பி அண்டர் தி காட் அண்ட் லா. த லா அண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் 1985 ஏவி டைசி. த ரூல் ஆஃப் லா இஸ் கேரண்டட் பை தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர்டிகல் 14. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளது? சூப்பர்மெசி ஆஃப் லா, அரசு அதிகாரிகள் உட்பட அனைத்து தனிநபர் சட்டத்திற்கு
உட்பட்டவர்கள் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதே மாதிரி நபரின் உரிமை, சொத்து உரிமை, பேச்சு உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம் உள்ளிட்ட தனிப்பட்ட உரிமைகள், சுதந்திரங்களின் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கக்கூடியதான் இவை. ரூல் ஆஃப் லா அண்டு லா ஆஃப் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு முகவுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீதி, இறையாண்மை மற்றும் சமத்துவம், ஜஸ்டிஸ், சொவர்னிட்டி அண்ட் ஈக்வாலிட்டி. அதுக்கப்புறம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 13(1) கேஸ், ஒவ்வொரு சட்டமும் அரசியலமைப்பிற்கு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளதாம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ரூல் ஆஃப் லா. ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேஸு ஏகே கோபாலன், அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையேயான அரசு, இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயணா, 39வது சிஐஏ சவால் விடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா யூசுப் கான் மனோகர் ஜோஷி. சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டட் தி கான்ஸ்டியூஷன் imposes a duty on the state to protect and preserves the peace and order கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தீர்ப்பு. சில தீர்ப்புகள் வரிசையாக வரும், சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2022 என்ன கொடுத்துருக்காங்க, உலக நீதி திட்டம் WJB 140 கண்ட்ரீஸில் 77வது இடத்துல இந்தியா இருக்குதாமா. 2019 தரவரிசைப்படி இது 126 நாடுகளில் 68வது நாடுகளாக காணப்படுது. கருதப்பட்ட காரணிகள்: அரசாங்க அதிகாரிகளின் கட்டுப்பாடுகள், ஊழல் இல்லாதது, அடிப்படை உரிமைகள், ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு, சிவில் மற்றும் குற்றவியல் நீதி. இது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ என்னது? நீதித்துறை மீளாய்வு. ஸோ யூஎஸ்ஏல மேர்பரி வெர்சஸ் மெடிசன் 1803 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களாமா. த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் தி கான்ஸ்டியூஷனலி, அவங்க தான் ஃபுல் பவர் இருக்காங்க ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. த லெஜிஸ்லேட்டிவ் enactments ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், if violate the constitutions, invalid, null, abide by the Supreme Court அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிகல் 13, 32, 130, 136, 143, 226, 246, 256 அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய இதில் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரெவியூஸ் கொடுத்துருக்காங்களாமா. கோபிநாத் கேஸ் 1967, வங்கி தேசியமயமாக்கல் வழக்கு 1970, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973, அதே மாதிரி மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. இது இல்லாமல் 2015 சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்டு 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்ஸ் NJAC ஆக்ட் 2014 பிரகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் enactments கேன் பி சேலஞ்ச். அரசியலமைப்பு சட்டம் அல்லது நிறைவேற்று அதிகாரத்தின் சட்டப்பூர்வமான செல்லுபடியை சவால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்தியா அடுத்த ஸ்கோப் பார்த்திங்கன்னா JR இஸ் நேரோவர் தி USA due to procedure of establishment of the law in the India. The procedure of the establishment of law, இந்த சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்திற்கு உட்படாத இல்லையா என்பதில் அடிப்படை ஆதாரங்கள் மட்டுமே ஆராயப்பட்டு ஜப்பானிலிருந்து இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. இன்னொன்று சட்டத்தின் சரியான செயல்முறை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பொருள் சார்ந்த காரணங்கள், சட்டப்பூர்வமான சட்டவிரோதமான மற்றும் நடைமுறை சார்ந்த காரணங்கள், நியாயமான நியாயமற்ற இரண்டையும் அடிப்படையாக கொண்டு பரிசீலிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமானது. 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன சொல்லியிருக்காங்க, கட்டைல்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் ஹை கோர்ட். இந்த சித்த மறு ஆய்வு அதிகாரத்தை குறைச்சிருச்சு. 43வது சட்ட திருத்தம் 1977 ரீஸ்டோர்ஸ் தி ஒரிஜினல் பொசிஷன்.
த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் தி ஜுடிஷியல் ரெவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 13(2) ஷெல் நாட் கிரியேட் எனி ரெகுலேஷன் தோஸ் அப்ரிவேட்டிவ்ஸ் ஆர் takes away the rights of deliberated in the part 3 of the Constitution. Article 32 rights to move Supreme Court for the enforcement of the fundamental rights. Article 132, 33, 34 இதுக்கான கேசஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது, படித்து வச்சுக்கோ. ஆர்டிகல் 134A உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திற்கும் மேல்முறை செய்வதற்கான சான்றிதழ் கையாளக்கூடியதான் ஆர்டிகல் 134A. ஸோ பாருங்கள், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதிமன்ற செயல் முனைவு அப்படிங்கிறது இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது, அங்கே தான் தோன்றது. ஸோ ஃபஸ்ட்டு காயின் 1947 இன் அமெரிக்கன் ஹிஸ்டோரியன் அண்ட் எடுக்கேட்டர்ஸ் ஆர்த்தர் கெலிசிங்கர் இஸ் ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டில் போனது. அதே மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வி கிருஷ்ணா ஐயர், ஜஸ்டிஸ் PN பகவதி, ஜஸ்டிஸ் O சின்னப்பா ரெட்டி, ஜஸ்டிஸ் A.D.A. தேசாய் லைட், ஸோ எல்லாமே வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இந்தியாவில் செஞ்சுருக்காங்க. ப்ரோ ஆக்டிவ் ரோல் பிளேட் பை தி ஜுடிஷரி, protection of the rights of citizen, promotion of justice in the society. அதே மாதிரி ஜுடிஷியல் அண்டு ரீஸ்ட்ரைன் அப்படிங்கிறது வந்து நீதித்துறை கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் என்ன நடக்குது, ஆர்டிகல் 13, 14, 21, 32, 226 சொல்லி அதிகமாக இருக்குது. அதில் ஆர்டிகல் 21 உச்சநீதிமன்றத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வரக்கூடியது ஆர்டிகல் 21. அதுக்கான கேசஸ் வந்து 1950, 1973 நடந்தது கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்டுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு, ஸோ கங்கா ஆக்ஷன் பிளான், நேஷ்னல் மிஷன்ஸ் ஆஃப் கங்கா கிளீனிங், மெடிக்கல் லைன் டு எவரி இன்ஜூர்டு பர்சன்ஸ், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எல்லாமே வந்து ஏற்கனவே நடந்த ஒரு தீர்ப்பு தான். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் PIL அப்படிங்கிறது இதுவும் வந்து USA 1967 வந்தது தான். எந்த ஒரு தனிநபரின் அல்லது குழு உரிமைகளை அமல்படுத்துவதற்காக எந்த ஒரு பொதுமக்களும் அல்லது சமூக அமைப்பும் நீதிமன்றத்தை அணுகலாம், அதான் வந்து பில் அப்படிங்கிறது. இதுக்கான கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 120 ஹை கோர்ட்ஸு, அண்டர் செக்ஷன் 133 CRPC, மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் எல்லாமே இந்த PIL அதுக்கான ரிலேட்டட்ஸாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பட் எங்கேயாவது கேஸ் ஸ்டடியில் கேட்பாங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க, எல்லாம் படித்து வச்சுக்க. நீங்கள் இப்போ கொடுத்தது எல்லாமே வந்து அப்படியே கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அசர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The rule of law entails that all persons, both public and private institutions, state and other entities are accountable to the publicity promulgated laws. இது கரெக்டாக, இது ட்ரூவா அப்படின்னா இது ட்ரூ தான். ரீசன்ஸ் எடுத்திங்கன்னா the rule of law forms the basis of the international peace. இப்போ படிச்சுட்டு வந்ததுக்கும் இப்போ கேட்டிருக்க அசர்ஷன்ஸ் ரீசன்ஸுக்கும் நம்ம ஞாபகம் வச்சு ஆன்சர் கொடுக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அந்த தெளிவாக நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன, ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே ட்ரூ, பட் ரிசர்ஷன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸுக்கு சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லோக் அதாலத். லோக் அதாலத் இஸ் எ மெக்கானிசம் அ ஸ்பீடி ட்ரையல். சரிங்களா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, அப்போ இது கரெக்ட் தானே. The kind of forum they settle cases in the amicable manner, correct தான். Lok Adalat goes to people to deliver the justice, இது கரெக்டு. சரிங்களா? அப்படின்னா இட் இஸ் நாட் டூல் ஆஃப் தி லீகல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் தவறு. கேட்டுக்கிறது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. Consider the following statements. High Court as a justification to punish the for its contempt, இது கரெக்ட் தான். Tender advice the legal questions, அது கிடையாது. Tender advice the legal questions about the governor, president of India கிடையாது. Issue certain rights to protect fundamental rights, இது ரெண்டு தான் கரெக்டு. ஸோ 1 and 4 only is the correct.
ஜுடிஷரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் தி விச் ஆர்டிகல்? ஆர்டிகல் 50. அங்கே படிச்சிருக்க ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, திரும்ப ஒரு முறை படித்து வச்சுக்கோ. எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு டேரக்ட் கொஷின்ஸ். த எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இந்த ஆக்டிவ் ஜுடிஷியல் டெலிவரி சிஸ்டம் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அது செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்செப்ட் நாட் இன் ரூல் ஆஃப் லா? இது நேச்சுரல் ஜஸ்டிஸா, ஃபேர் பிளேவா, ஈக்விட்டியா, ஜுடிஷியல் ஈக்விட்டியா? இயற்கை நீதி. கீழே எது வந்து சட்டத்தின் ஆட்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை நீதி சட்டத்தின் ஆட்சி கிடையாதா? அது இருக்குது. நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படக்கூடிய ஒவ்வொருவரும் சூழல், நீதி சமத்துவம் தான் கிடையாது. புரியுதா? இதான் வந்து சட்டத்தின் ஆட்சி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின் இந்த டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து சிறப்பாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.